தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டமானது ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அறிவித்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாம் கேட்கலாம், தமிழ்நாட்டில் ஆளுகின்ற அரசாங்கமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், முதலமைச்சராக இருப்பவர் தலைவர் தளபதி அவர்கள். நீங்கள் ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த வேண்டும் என்கின்ற கேள்வி இங்கு சிலருக்கு எழலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பட்ஜெட் மூலமாக வழங்க வேண்டிய நிதியை இந்த ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் வழங்க முடியுமோ அது அத்தனையும் வழங்கி வருகிறார். அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் சமீபத்திலே ஒன்றிய அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த வரவு செலவு அறிக்கை பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. இந்த ஜீரோ பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சரி, என்ன ஜீரோ பட்ஜெட்டு? இப்போ இதே ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவங்க எடுக்கிறாங்க, ஒன்றிய அரசாங்கம் எடுக்க பார்க்குறாங்க, அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதை கண்டித்து நாங்கள் மீண்டும் ஒரு போராட்டம் நடத்தினோம். சரி, அப்பயே போராட்டம் நடத்திட்டீங்களே, இப்போ மறுபடியும் எதுக்கு போராட்டம்? அதுவும் கேட்கலாம். அந்த பட்ஜெட்டில் 100 நாள் வேலை வாய்ப்பை எடுக்கிறப்ப அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அதுக்கு மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம்னு பேர். பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது அந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒன்றிய அரசாங்கத்தில் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் இடம்பெற்றார்கள். அந்த சமயத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், விவசாய தொழிலாளர்கள் கோடை காலத்தில் விவசாய வேலைகள் இல்லாத பொழுது அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் தினந்தோறும் அவர்களுக்கு ஒரு சம்பளம் கூலியை வழங்க வேண்டும். அதற்காக அந்த பகுதியிலே ஒரு பணியை ஏற்படுத்தி அவர்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது 2007ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம்தான் மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 நாள் கட்டாயம் வேலை கொடுக்கணும். நகரத்தில் இருக்கிறவர்களை பற்றி கவலையே கிடையாது. ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போய்விடுவார்கள். ஆனால் கிராமத்தில் இருப்பவர்கள் விவசாய வேலை கிடைக்கவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுவது? தினந்தோறும் அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க வேண்டுமே, பருப்பு வாங்க வேண்டுமே, இதற்கு அவர்கள் எங்கே போவார்கள்? இதற்காக தோற்றுவிக்கப்பட்ட திட்டம்தான் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். பிரதமர் மன்மோகன் சிங் தோற்றி வச்ச திட்டம் அன்னைக்கு சோனியா காந்தி அம்மையார் அவர்களுடைய ஆலோசனைப்படி ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் கொண்டு வந்த சட்டம். மோடி ஆட்சிக்கு வந்த உடனே இது அவருக்கு கண்ணை உறுத்துது. நாம் காங்கிரஸ் கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் நாசம் பண்ணிவிட்டோமே, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை மட்டும் நாம் எடுக்காமல் இருக்கிறோமே, இதை எடுக்கணும்னு போய் கையை வச்சா தேன்கூட்டில் கையை வைக்கிற மாதிரி மக்கள்லாம் போராட்டம் நடத்துவாங்க. மக்கள்கிட்ட கெட்ட பேர் வந்துடும், நமக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் இந்த திட்டத்தையும் சீர்குலைக்கணும், அதற்கு காங்கிரஸ் பேரும் வரக்கூடாது அப்படின்னு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டாடுறார். என்ன தெரியுமா கொண்டு வரார்? இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் மகாத்மா காந்தி பேரில் இருக்குது. உடனே மகாத்மா காந்தி பேரை எடு. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு தலைவர் மகாத்மா காந்தி. இன்னைக்கு பிறந்த குழந்தையிலிருந்து 100 வயசு ஆகிற ஆள் வரைக்கும் இந்த இந்தியா முழுக்க தெரிந்த மாபெரும் மகத்தான தலைவர் மகாத்மா காந்தி. அவருடைய பெயரை முதல்ல பேரை எடுத்தாச்சு. சரி, இந்த திட்டத்தை எப்படி சீர்குலைக்கலாம்? நீங்கள் 100 நாள் தானே சொல்கிறீங்க, நாங்கள் 125 நாள் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த சட்டத்தை மாற்றி போடுறாங்க. மாற்றி போட்டுட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பணம் தர மாட்டோம், 40% தான் நாங்கள் தருவோம், 60% மாநில அரசாங்கம் கொடுக்கணும். அப்புறம் என்னென்ன ஊருக்கு என்னென்ன வேலை எடுக்கலான்னு நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். இங்கே இருக்கிற மரூர்பட்டி, இங்கே இருக்கிற நம்ம சிவியாம்பாளையம், இந்த ஊரில் என்ன வேலை எடுக்கலான்னு டெல்லியில் இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணுவாங்களாம். எப்படி பாருங்க சட்டம். இந்த சட்டத்தை மூலமாக இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை சீர்குலைக்கணுங்கிறது அவருடைய எண்ணம்.
சரி 125 நாள் பண்ணிட்டாங்க, பண்ணி புது சட்டம் போட்டாச்சு. சரி, புது சட்டம் போட்ட பிறகு அந்த 125 நாளுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கணும்ல, 6 லட்சம் கோடி வேணும். இந்தியா முழுக்க இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு 6 லட்சம் கோடி நிதி வேணும். இந்த 125 நாளாக பண்ணுறப்ப அங்கே தான் நம்ம இவர் சொன்னார், நம்ம காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அண்ணன் சித்திக் நல்லா சொன்னார், இத்தனையும் திட்டமெல்லாம் போட்டு 100 நாளை 125 நாள் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த பட்ஜெட்டில் ஊரக வளர்ச்சித்துறைக்கு பணமே கொடுக்கல. பணமே கொடுக்காம எப்படி 100 நாளை நீங்கள் 125 நாளாக ஆக்குவீங்க? இதை யாரை ஏமாத்துறதுக்கு இந்த திட்டத்தை நீங்கள் போடுறீங்க? அதனால்தான் மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் ஆணையிட்டு இந்த நாடு முழுக்க மக்களை திரட்டி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 100 நாள் வேலை வாய்ப்பை கெடுப்பதற்காக நான் 125 நாள் என்று உயர்த்தி தருகிறேன் என்று மக்களிடத்திலே பொய் பிரச்சாரம் செய்து இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை எடுக்கிறீர்களே, இதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம். அதுக்கடுத்து நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் படிக்கிறாங்க, இதுக்கு முன்னாவது திருக்குறளாவது படிப்பாங்க, இப்போ அதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கிடையாது. கேட்டால் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், இந்தியாவிலே அதிகமாக வரி செலுத்துகின்ற மாநிலங்களில் முதல் 3 மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்குது. நம்மக்கிட்ட வரி வாங்கிக்கிறாங்க, நம்மக்கிட்ட பணம் வாங்கிக்கிறாங்க, பட்ஜெட்டில் நமக்கு பணம் கிடையாது. ஏழை எளிய மக்களுடைய வயிற்றிலே அடிக்கக்கூடிய இந்த நிதிநிலையை அறிக்கையை கண்டித்து தான் நம் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் இந்த போராட்டத்தை இந்த நாமக்கல் மாவட்டம் முழுக்க அனைத்து ஒன்றிய பகுதிகளிலும் வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம். குறிப்பாக இங்கு பேசிய நண்பர்கள்லாம் குறிப்பிட்டார்கள், மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அமைந்து 5 ஆண்டு காலம் நிறைவுற்றது. நம் கந்தசாமி அவர்கள் சொன்னார், இன்னும் 2 மாதங்களிலே தேர்தல் வரப்போகிறதுன்னு. இந்த 5 வருஷத்தில் நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அத்தனையும் செய்துவிட்டு தான் மக்களை சந்திக்கிறோம். ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்தோம். அப்போ கூட சொன்னாங்க, இது திமுக காரங்க இதெல்லாம் தரமாட்டாங்க, சும்மா பேருக்கு சொல்கிறாங்கன்னு. ஆட்சிக்கு வந்து 60 மாத காலம் ஆகிறது, இன்று வரை தொடர்ந்து பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்கடுத்து மகளிர் உரிமை தொகை மாதம் 1000, ஏறத்தாழ 1.5 கோடி மக்களுக்கு பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து 28 கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மகளிர் சுய உதவிக்குழு கடனை தள்ளுபடி செய்து மீண்டும் மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு கடன். ஆட்சிக்கு வந்த நேரத்தில் 5 பவுன் வரை நகை கடன் தள்ளுபடி செய்தோம். ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய குழந்தைகள் பசியோடு பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடாது என்று பெருந்தலைவர் காமராஜர் சத்துணவை கொண்டாந்தார். அதே வழியில் காமராஜருக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு, ஏன் எம்ஜிஆருக்கு பிறகு, தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய குழந்தைகள் பசியோடு பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடாது என்று நம்முடைய முதலமைச்சர் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார். அரசாங்க பள்ளியிலே 12ஆம் வகுப்பு வரை படித்து விட்டால் அதற்கு மேல் அவர்கள் எந்த கல்லூரியிலே படித்தாலும் புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000, தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாணாக்கருக்கு பசங்களுக்கும் மாதம் 1000. இந்தியாவில் எந்த அரசாங்கத்தில் எவ்வளோ திட்டங்கள் இருக்குது. இப்போ முதலமைச்சருடைய திட்டம் என்ன தெரியுமா? தாய்மானவர் திட்டம். 65 வயசு ஆகிட்டா ரேஷன் பொருள் வீட்டுக்கே வருது. வருதாம்மா? 65 வயசு ஆகிட்டா வீட்டுக்கே ரேஷன் பொருள். இது அத்தனை திட்டங்களையும் நம்ம முதலமைச்சர் பார்த்து செய்கிறார். ஆனால் மோடி என்ன பண்ணுறாரு தெரியுமா? நமக்கு நீட் தேர்வை கொண்டாந்து கொடுக்குறார். ஏன் நம்ம குழந்தைகள்லாம் டாக்டராக படிக்கக்கூடாதா? நம்ம குழந்தைங்க பல் டாக்டராக வரக்கூடாதா? வெட்டினரி டாக்டராக வரக்கூடாதா? இன்ஜினியர் படிக்கக்கூடாதா? அக்ரி படிக்கக்கூடாதா? நீட் தேர்வை கொண்டாந்து விடுறார். ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு போகணுன்னா நீட் தேர்வுக்கு படிக்கணும்னா 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதே நாமக்கல்ல எத்தனையோ கோச்சிங் கிளாஸ் இருக்குது, தனியார் கோச்சிங் கிளாஸ். நீட் தேர்வுக்கு போய் படிக்கணும்னு கேட்டால் 5 லட்ச ரூபா. இன்னும் இதை விட சின்ன ஊரில் போனால் 3 லட்ச ரூபா. பெரிய ஊருக்கு போனால் நீட் தேர்வுக்கு படிக்கணும்னா 10 லட்சம்னு சொல்கிறாங்க. ஏழை எளிய குழந்தைகள் டாக்டராக வரக்கூடாதா? இது மோடி போட்ட சட்டம். ஆனால் இதை பார்த்த நம்முடைய முதலமைச்சர் ஏழை எளிய மாணவர்களுடைய டாக்டர் கனவை நினைவாக்க வேண்டும் என்று 12ஆம் வகுப்பு வரை அரசாங்க பள்ளியிலே படித்துவிட்டால் அவர்களுக்கு 7.5 7.5% மருத்துவராகவும்
பொறியாளராகவும் அக்ரியாகவும் வெட்டினரி டாக்டராகவும் பல் டாக்டராகவும் செல்வதற்கு 7.5 இடஒதுக்கீடை கொடுத்து அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5 இடம் கிடைத்தால் அவர்களுக்கு கல்லூரி கட்டணமும் கிடையாது, விடுதி கட்டணமும் கிடையாது என்று உத்தரவு போட்டவர் நம்முடைய முதலமைச்சர். அரசு பள்ளியில் படிச்சுட்டா போதும், டாக்டர் சீட்டு இன்ஜினியர் சீட்டுக்கு ஒரு பைசா பணம் கட்ட தேவையில்லை, நம்ம முதலமைச்சர் போட்ட உத்தரவு. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இத்தனை அநியாயங்கள் செய்கிறார் மோடி. என்னென்ன பண்ணுறார்? 100 நாள் வேலை வாய்ப்பு எடுக்கிறாரு, நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம மேலே நம்ம பசங்கள்லாம் படிக்கக்கூடாதுன்னு நீட் தேர்வை கொண்டாந்து நடத்துகிறாரு. இப்போ 7-8 வருஷமாக நீட் தேர்வில் நம்ம கிராமப்புற மாணவர்களுடைய மருத்துவர் கனவை பாழாக்குறாரு. அதையும் காட்டியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், தங்க விலை இன்றைக்கி எங்கே ஏறி போச்சு. தங்கம்னு சொன்னாதான் மக்கள் கொஞ்சம் முடிஞ்சிருக்கவங்க கூட நிமிந்து பார்க்குறாங்க. தங்க விலை இன்றைக்கி ஒரு பவுனு இன்றைக்கி 1.25 லட்சம், 1,10,000 ரூபா. காரணம் என்ன? மோடியோடைய பினாமி கையில் இந்த நாட்டோடைய பணம் எல்லாம் சிக்கிடுச்சு. அதானிக்கும் அம்பானிக்கும் மோடியோடைய பினாமிகளுக்கு பணம் போகுது. அவர்கள்லாம் எதிலே முதலீடு செய்கிறார்கள் என்றால் தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள். அதானியும் அம்பானியும் முதலீடு எதிலே செய்கிறார் என்றால் தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் கம்பெனிக்காரெல்லாம் தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஏழை எளிய மக்கள் எங்கே போய் தங்கம் வாங்கிறது? கல்யாணத்துக்கு இனிமேல் ஒரு குண்டுமணி நகை வாங்க முடியாது. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறதுனா நகை வாங்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் வச்சு கயிறு கட்டி தாலி கட்டுவாங்க. இனி மஞ்சள் தான் வைக்கணுமாட்டிருக்குது. நிலைமையை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் மோடி. இதை கண்டித்து தான் தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு எழுச்சியான இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போ யார் கூட கூட்டணியில் இருக்கிறார்? மோடி கூட கூட்டணியில் இருக்கிறார். அவருக்கு என்ன அக்கறை? பாராளுமன்ற தேர்தல் அப்போ மோடி கூட கூட்டணியில் இல்லை. இப்போ வழக்கு கேஸுக்கு பயந்துக்கிட்டு சமந்தியை காப்பாற்றணும். ஈரோட்டில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வீட்டில், அவருடைய சமந்தி வீட்டில் ரெய்டு போகுது. வருமான வரித்துறை போய் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை எடுக்கிறாங்க. இந்த சமந்தியை காப்பாற்றி ஆகணும். அதுக்கு அடுத்தது கேஸிலிருந்து காப்பாற்றணும். கொடநாடு கொலை கேஸு வழக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஜெயலலிதா அம்மையார் மறைந்து போய் விட்டார். ஜெயலலிதா மறைந்த ஒரே மாதத்தில் ஜெயலலிதாவுடைய கார் டிரைவர் கனகராஜ் படுகொலை செய்யப்படுகிறார். ஜெயலலிதாவுடைய பாதுகாவலர் ஓம் பகதூர் படுகொலை செய்யப்படுகிறார் கொடநாட்டில். ஜெயலலிதாவின் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷ்குமார் மர்மமான முறையிலே இறந்து போகிறார்கள். ஜெயலலிதாவின் டிவியோடைய ஆபரேட்டர் சயன் ஒரு கார் விபத்தில் சயனும் சயனுடைய மனைவி வினுப்பிரியாவும் இறந்து போகிறார்கள். 5 வயது குழந்தை நீலி இறந்து போகிறது. ஜெயலலிதா அம்மையார் இறந்த ஒரே மாதத்தில் ஜெயலலிதாவுக்காக பணிபுரிந்த 5 பேரும் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இதுதான் கொடநாடு கொலை கேஸ். இந்த கேஸில் இருந்து காப்பாற்றிக்கணும். இதற்காக தான் மோடியோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதை தான் நாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே பேசிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் அனைத்து அடிப்படை வசதிகளும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். குடிநீர் பிரச்சனையிலிருந்து என்னென்ன தேவைகளோ இன்றைக்கு அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, வருகை தந்திருக்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொண்டு, இப்பொழுது இந்த கோஷத்தை நாம் அனைவரும் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை